நம்ம வீட்டில் இட்லி வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம நேற்று தவிச்ச இட்லி வந்து மீதம் இருந்துச்சு. இட்லியை நம்ம நல்லா இருக்குது, எதுக்கு கீழே போடணும்ன்ட்டு இன்றைக்கி இதை வச்சு நம்ம செய்வோம். இப்போ இட்லியை எடுத்து ஒரு இட்லியை 4 நாளாக வெட்டி வச்சுக்கிறணும். வெட்டி வச்சுக்கலாம், பிச்சை எடுத்து வச்சுக்கலாம். 4ஆக வெட்டினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பொடியாக வெட்டினோம்னாலும் ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும். அதனால் எல்லா இட்லியவும் 4 நாளாக வெட்டி வச்சுக்கிறோம். இட்லி வந்து ஒரு மாதிரியாக கெட்டு போச்சு, ஒரு மாதிரி வாடை வந்துருச்சுன்னா செய்ய வேண்டாம், குப்பையில் போட்டுடலாம். இது வந்து இட்லி நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு வேஸ்ட் ஆகிரும், ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிடும். இது நல்லா 4 பீஸாக வெட்டி எடுத்துக்கிறோம். சுடு இட்லிலையும் நம்ம செய்யலாம். அப்படி நம்ம இட்லியை அவிச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுலேயும் நம்ம செய்யலாம். இட்லியில் வந்து உப்புமாவும் செய்யலாம். இப்போ நான் அதை வந்து வெட்டி வச்சுருக்கேன், நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த இட்லியை அப்படி ஒன்று ஒன்றா போடுவோம். எண்ணெய்க்கில் போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு தான் போடணும். நம்ம கம்மியான சூடாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா எண்ணெயை பூரா உறிஞ்சிடும். இந்த பாத்திரம் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பொரிச்சிடும். இட்லியில் நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இட்லி நல்லா வேகணும், ஒரு பொன்னிறமாக வேகணும். நல்லா இட்லி வந்து பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா கலகலான்னு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுன உடனே நல்லா முறுக்கு முறுக்குன்னு வந்துடும். இட்லியை எண்ணெயில் பொரிக்காமையும் நம்ம செய்யலாம். ஆனால் என்ன, நமக்கு வந்து மசாலா கிரேவியில் போட்டு செய்யும் போது இட்லி வந்து உடஞ்சி போயிடும், அப்படியே தூத்துறா. இது பொரிச்சு போட்டோம்னா நம்ம எப்படி கிண்டுனாலும் உடையாது. ஆனால் எண்ணெயே பிடிக்கலை, எண்ணெய் பிடிக்காது, பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம், 2 லேசாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 கடலைப்பருப்பு போடும். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 போட்டால் போதும். இது நல்லா வெந்து வரணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 2 வெள்ளைப்பூடு போட்டுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஒன்று அப்படியே சாப்பிட்ற இலை மாதிரி, வாழை இலை மாதிரி இருக்கும். இது நம்ம தோப்பில் உள்ள மரத்தில் உள்ள இலை பூராமே பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா வதங்கிடும். பார்த்தா நம்ம பெருசு பெருசாக தெரியும். எண்ணெயில் வதங்கும் போது நம்ம முருங்கைக்கீரை மாதிரி போயிடும், நல்லா சுருண்டு வந்துடும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழைவாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகும். இப்போ நம்ம தக்காளியை வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி சாஸ் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி கூட போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம தக்காளி சாஸ் ஊற்ற போகிறதில்ல, அதனால் தக்காளி போட்டுக்கணும். இப்போ தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நமக்கு இட்லியில் வந்து உப்பு இருக்குது, அதனால் நம்ம அதுக்கு உப்பு சேர்த்து போடக்கூடாது. இது 2க்கு மட்டும் நமக்கு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தனி மிளகாய் பொடி போடுவோம் காரத்துக்கு. கொஞ்சம் மசாலா பொடி போடுவோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம்.
இது வந்து நல்லா கிரேவி மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து நல்லா கொல கொலன்னு வரணும். நல்லா வத்தி வந்துருச்சு, கிரேவி ஆயிடுச்சு. இப்போ தக்காளியும் வெங்காயமும் வதங்கி கிரேவியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியை போட்டுருவோம். இதுன்னா கலகலன்னு இருக்குது. இது எப்படி கிண்டுனாலும் நமக்கு வந்து உடையாது. சும்மா நம்ம வறுக்காமல் இட்லியை வந்து எண்ணெயில் பொரிக்காமல் அப்படியே போட்டோம்னா இட்லி வந்து கிண்டும் போது தூள் தூளாயிடும். இது வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம். ஏன்னா இது இட்லி வந்து எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். இந்த கிரேவி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நல்லா ருசியாகவும் மணமாகவும். நம்ம வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டிருக்கோம். வேறு வந்து கறி மசாலா பொடி இதெல்லாம் போடலை, இஞ்சி போடலை, அதெல்லாம் இதுக்கு வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இது வந்து சாப்பிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க கடையில் வந்து இடத்தினாலும் வாங்கி திங்கத்தானே ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க கடைக்கு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம கிண்டணும். இது நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சு போட்டிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் காலியாகும், அவ்வளோதான். நம்ம எண்ணெய் போயிருமே நினச்சோம்னா நமக்கு வந்து சும்மா இட்லியை பிச்சு அப்படியே போட்டுடலாம். நம்ம அப்படி கிண்டும் போது இந்த மசாலா எல்லாம் உறிஞ்ச உடனே இட்லி என்னாகும், பொது பொதுன்னு உப்புமா அணக்கா பிஞ்சு போயிடும். இது வந்துன்னா முழுசாக அப்படியே கிடக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றது தட்டில் வச்சு அப்படியே கிடக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். எல்லா மசாலா எல்லாத்தையும் இந்த இட்லி உரியட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லாவே அந்த மசாலா எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இந்தா ஒன்றுமே இல்லை, இட்லியிலே எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்றின எண்ணெய், அந்த இட்லியில் எண்ணெய் இருக்குல்ல, அது லேசாக பிரிஞ்சு வரும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பழமாற வேண்டியதான். வேணும்னா தக்காளி சாஸு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி சாஸு தேவைப்படாது. ஏன்னா நம்ம தக்காளி நிறையா வந்து போட்டிருக்கோம். அந்த புளிப்பே போதும். நல்லா உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து இட்லியை வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா காரமாக செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 4 கொடுத்து சாயங்காலம் நேரத்தில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அழகாக சாப்பிடுவாங்க. சாயங்காலம் நாளும் சரி தான், நைட்டு நாளும் சரி தான், எப்போ சாப்பிட்டாலும் இது இட்லியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நம்ம எண்ணெயிலே நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கி அதில் போட்ட உடனே எல்லாமே அந்த மசாலா பூரா அந்த இட்லி உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்பூன் வச்சு குத்தும் போது நல்லா நல்லா இறங்குது. அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தட்டு இட்லி அவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை நம்ம எதுக்கு நேச்சுரலாகவே நம்ம இட்லி வீட்டில் மிஞ்சி போச்சுனாலும் குப்பையில் போடாமல் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா மறுநாள் இட்லி சாப்பிட்ணுன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா யாருனாலும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து மசாலா போட்டு செஞ்சுருக்கிறதுனால மசாலா இட்லின்னு சொல்லலாம். இது நம்ம என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கிடலாம். இதுக்கு ஒரு பேருங்கிறது தேவையில்லாதது. மொத்தத்தில் மசாலா போட்டு இட்லியை நான் செஞ்சு வச்சுருக்கேன். மசாலா இட்லி மொத்தத்தில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.